உண்மை நிகழ்வுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா தங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால சாதிக்க பார்ப்பாங்க, மென்டல் ஸ்ட்ரென்த்னால சாதிக்க பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்க கெஸ்ட் யாருன்னா, அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அவங்க தான் கோயம்புத்தூரை சேர்ந்த கராத்தே மோகன்குமார் அவர்கள். ப்ரைஸ் லார்ட் பிரதர், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். ஹலோ குட்டீஸ், ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க. எங்கே உங்கள் பல்ல காணோம்? உடஞ்சி போச்சா? நிறைய சாக்லேட் சாப்பிடுவீங்களா? சரி, உங்கள்கிட்ட நான் திருப்பி வரேன். இப்போ உங்கள் அப்பா டாடிகிட்ட பேசலாம். ஓகேயா? சொல்லுங்கள் பிரதர், உங்களை பற்றி. சின்ன வயசுலேயே பயங்கரமான குறும்பெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். விவசாய குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். விவசாய குடும்பத்துலேருந்து வந்தீங்க? விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறோம். நான் இந்த குறும்புகள் அதிகமாக பண்ணுறதுனால வீட்டில் அடிக்கடி எனக்கும் அண்ணாவுக்கும் சண்டையெல்லாம் நடக்கும். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரு அண்ணார் மட்டும். ஒரு அண்ணா மட்டும். அதனால் அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு வெறி, அது கராத்தே மற்ற விஷயங்களெல்லாம் ஒன்றும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்ததுனால அது அப்படியே லைஃப்பில் ஒரு 13 வயசுலேருந்து அப்படியே ஒரு கராத்தே கற்று அதிலிருந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அந்த ஃபீல்ட்லேயே கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிருக்கிறோங்க. சரி, கராத்தே பற்றி சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம கூட பவர் ஆஃப் காட் டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும், நானும் உங்களோட சேர்ந்து கராத்தே பற்றி தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக. கராத்தேங்கிறது வெறும் மன தைரியத்தோட உடம்பு வலிமையும் சேர்ந்தது தான் கராத்தே. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டலாகவும் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அதாவது புத்தி வேறு எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் அழுங்காத வரைக்கும் நமக்கு கராத்தே நல்லா யூஸாக இருக்குது நமக்கு. அதனால் அதில் ஒரு இப்போ பெண்கள் கூட கராத்தே கற்றுக்குறாங்க இல்லையா? கண்டிப்பாக பெண்கள் அதிகமாக கற்றுக்கக்கூடிய கராத்தே கற்றுக்கணும். அவங்களையும் தற்காப்பு கலைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கராத்தே கண்டிப்பாக தேவை. ஆனால் மேக்ஸிமம் இப்போ பெண்கள் யாரும் அந்த அளவுக்கு இப்போலாம் பயப்படுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது, அது மாறும் ஒரு நாளைக்கு. எதனால? ஏன்னா அதில் உங்களுக்கு உடம்பு வலிமை வேணும்னால எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல உடல் பயிற்சி செய்யணும். அவங்களோட ஃபீச்சர்ஸ் மாறும். ப்ளஸ் உடல் வலிமை இருந்தால்தான் நம்மளை தற்காப்பு கொலை பண்ண முடியும். அப்படி அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உடல் பயிற்சி பண்ணணும். உடல் பயிற்சி பண்ணும்போது நமக்கு அந்த பெயின் எல்லாம் வரும்போது என்ன பயந்துக்கிறாங்க. அதனால ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படிங்கிறத பயந்துக்கிறதுனால பெண்கள் பயப்படுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆண்களுமே அப்படிதான் இருக்கிறாங்க. மேக்சிமம் ஒரு 90% கிளாஸுக்கு வரவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட வரதில்லை, வரமாட்டாங்க. அந்த பயம் வேற ஒன்றும் கிடையாது. தாக்கு பிடிக்க முடியாதனால அப்படியே அந்த ஃபீல்டு விட்டு அப்படியே அவங்க அப்படியே போயிடுறாங்க. அது ஒரு லெவல் கற்றுக்கிட்டாவே அதே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மாறிடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் கூட கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, எல்லா ஸ்கூல் கம்பல்லாம் இருக்குதுங்க. ஏன்னா நான் படிக்கும்போது ஸ்கூல்ஸில் கராத்தே இருந்துச்சு, ஒரு சின்ன கிளாஸ் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். இல்லை, அது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கண் துடைப்பு மாரி தான். சும்மா பேசிக்காக சொல்லி கொடுத்துட்டு சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படிம்பாங்க. அதை லைட்டாக சொல்லி கொடுத்துருங்க. பேரண்ட்ஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு அதுதான் மெயின். கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, பாதுகாப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே போயிடுறாங்க. ஏன்னா படிப்பு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கராத்தே கற்றுக்கும் போது சில அடிகள் படும், அது உடம்பு கொஞ்சம் சேதாரம் கூட ஆகலாம். அதுக்காக பயப்படுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அது கற்றுக்கிறது நல்லது. நீங்கள் எப்படி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களா இல்லை எப்படி? ஆமாம், நான் 13 வயசுலேருந்து 20 வயசுக்கு வரைக்கும் ஃபுல்லாகவே கராத்தே கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிளாக் பெல்ட் வாங்கினேன். பிளாக் பெல்ட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் பிளாக் 5th 10 வரைக்கும் வாங்கியிருக்கிறேன். அப்படிங்களா? ஆமாம், பிளாக்ல 10 வரைக்கும் இருக்குது. அதில் 5th 10 வரைக்கும் வாங்கியிருக்கோம். மீதி எப்போ வாங்க போகிறீங்க? முயற்சி, அதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது உங்களுக்கு என்ன குறிப்பிட்ட ஏஜ் ஆக இயர் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வாங்க முடியாதா? வாங்கலாங்க, வாங்காதுன்னு இல்லை. நம்மளுடைய பொருளாதாரோடைய கண்டிஷன் ப்ளஸ் உடம்புகளோட வலிமை இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா? அதனால் மணி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. கண்டிப்பாங்க. சரி பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ கராத்தே கிளாஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை வெளியே போய்? ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 ஸ்கூல் நாங்கள் டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் மட்டுங்க.
அது இல்லாமல் வீட்டில் வந்து கோச்சிங் பண்ணுறவங்களுக்கு போய் கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். வீட்லேயும் போய் கோச்சிங் வீக்லியும் கொடுக்குறோம். வீசிங் ப்ராப்ளம் மற்ற ஏதாவது உடலுக்கு சம்மந்தப்பட்டான ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 6 மந்த் டைம் சொல்லி அதை க்யூர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கராத்தே ப்ளஸ் அந்த மூச்சு பயிற்சி அதுமாரி அந்த மாதிரி கியூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தெரியும்ல 100% இருக்குதுங்க. அப்படியா? ஓகே ஓகே. அதனால் அதுவும் டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சுன்னா ஒரு 8 o'clock வரைக்கும் இதுமாரி ப்ரைவேட் கிளாஸ் வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடும். அப்புறம் திரும்பி ஈவினிங் கிளாஸ் அதேமாரி 4 to 7 வரைக்கும் எடுக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் ஒரு கராத்தே மாஸ்டராக இருக்கீங்க. உங்கள் சிறு வயது அதை பற்றி சொல்லுங்கள். சிறு வயது அதாவது குறும்புகள் அதிகமாக பண்ணுவோம். அது இல்லாத எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து கடவுள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதுமாரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாரு. எங்களுடைய ஃபேமிலி அதாவது அப்பா அம்மா நான் அண்ணார் இதெல்லாம் பார்த்தா என்னுடைய 10 வயசு இருக்கும் போதிலிருந்து வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். நீங்கள் இல்லை உங்கள் ஃபேமிலியில்? ஓகே. தாத்தா பாட்டி மட்டும் வந்து அவங்க வந்து வருவாங்க. நாங்கள் வந்து அந்த பழக்கமே கிடையாது. இதுமாரி அப்படி ஃபேமிலியாக மட்டும் ஸ்கூல் ஏஜ் எல்லாம் முடிஞ்சு அந்த டைமில் எல்லாம் குறும்பெல்லாம் பண்ணுவோம். நான் நிறையா குறும்பெல்லாம் பண்ணுவேன். அண்ணாரை அடிச்சிருக்கிறோம், கல் எடுத்து மண்டை உடைக்கிறது. அந்த அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசு மாட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. சிறு வயது குறும்பில் அந்த பெயிண்ட் டப்பாக இருக்கும். அந்த பெயிண்ட் டப்பாவில் மணல் கொட்டி அதை தூக்கி அடித்து மண்டை உடைக்கிறது இதுமாரி நிறையா குறும்புகள்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த குறும்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமானது கராத்தே ஃபீல்டில் வந்தது. அந்த இப்படி போயிட்டுருக்கும்போது அப்படியே ஒரு ஏஜ் ஆக ஆக ஒரு வெறி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற வெறியிலேயே தான் வந்து இந்த கராத்தே ஃபீல்டுலேயே வந்தது. அப்படி போய்ட்டுருக்க சமயத்தில் அந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒருமே யாரையும் மதிக்கிறது கிடையாது. போட அப்படின்ட்டு ஒரு அசால்ட் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதெல்லாம் எதெல்லாம் சாதிப்போம் அப்படிங்கிறையே வந்து கடவுள் இல்லை, நமக்கு மேலே நாம் தான் கடவுள், அந்த மாதிரி ஒரு கொள்கை தான். வேற ஒன்று அப்படியே ஓடிடாச்சு. ஒரு 20 வயசு வரைக்கும் அதேமாரி நிறைய குறும்புகள் பண்ணிட்டு காலேஜில் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணிட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். பாதிலேயே நிறுத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கும் எனக்கு கொஞ்சம் தகராறாகி அப்புறம் நான் வந்து சொந்த காலையில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயின் ஷாப்ல எல்லாம் வேலை பார்த்துருக்குறேன். நான் பார்த்தீங்க ஒயின் ஷாப்பில் பெட்ரோல் பங்கில் வந்து சூப்பர்வைசராக வேலை பார்த்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒயின் ஷாப்பில் நிறைய அனுபவங்கள்லாம் கிடைச்சிது. அடிமைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு 6 month ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல பழக்கம் இருந்துச்சு. அது ஒரு 6 month தான். அது வந்து அடிமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பழக்கம் அதுலேயே இல்லாமல் ஆனால் குடிக்கிற பழக்கம். அது இல்லாத வந்து நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்படி தான் இருந்துருந்தோம். அது ஒரு சின்ன ஒரு பாதிப்பு என்னென்னா உங்களுக்கு ஒரு 21 22 ஏஜில் வந்து மஞ்சக்காமாலை வந்துச்சு. அதில் தான் வந்து கொஞ்சம் அப்படியே அது வந்து உடம்பு சரியாமல் படுத்து ஒரு அதாவது கல்லீரல் வந்து வெடித்து போகக்கூடிய சுச்சுவேஷன். அதாவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகலைன்னா அந்த சுச்சுவேஷன் போயிடுச்சு. இந்த இடையில பார்த்து பாருங்க, அந்த ஒயின் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எல்லாமே ஃபீல்டில் விட்டாச்சு. இந்த கராத்தே பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறது. அப்போ வந்து அமௌண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதனால் அப்படியே போயிட்டு இருந்தனால அது அப்புறம் கோவை மெடிக்கல் சென்டரில் தான் வந்து அட்மிட் ஆனேன். அது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அதிலிருந்து தப்பிச்சு வந்து அப்புறம் திரும்பி ஒரு வெறி வந்துச்சு. சரி கராத்தே ஃபீல்டில் சாதிப்போம், குடிப்பழக்கத்தை விட்டுட்டீங்க, அந்த எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து கோயம்புத்தூர் தான் செட்டில் ஆகணும். அதனால தான் கோயம்புத்தூர் வந்தது. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறோம். ஆனால் வந்து இங்கே செட்டில் ஆகிறோடைய எண்ணமெல்லாம் கிடையாது. கராத்தே ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னுடைய மாஸ்டர் வந்து தருமபுரிங்கிறதுனால தருமபுரி ஓசூர் டைம் அந்த இடத்துல ஏரியாவில் தான் போய் செட்டில் ஆகலான்னு இருந்தது. இந்த கிளைமேட்டு பிடிச்சதுனால கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்தோம். 97 வந்தேன் நான். 97 நீங்கள் மட்டும் வந்து செட்டில் ஆகிட்டீங்க? நான் மட்டும். வீட்டில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, தோட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி நீங்கள்
இங்கே இருக்கலாமே, விவசாயம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை வந்து ஒத்துக்கல. வேண்டாம், உங்களுக்கு தனியாக நின்று நான் வந்து தனியாக போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு அப்படியே பிரிஞ்சு வந்தேன். வந்து இங்கே ஒரு 97லேருந்து 99 வரைக்கும் 2 வருஷமாக வந்து நல்லா 300 ருபீஸ் தான் சேல்ரி. 2 ஸ்கூல் மட்டும்தான் கராத்தே ஆரம்பித்து, ஒரு ஸ்கூலில் வந்து 200, ஒரு ஸ்கூலில் வந்து 300 சேல்ரி, அவ்வளோதாங்க. அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு லைஃப் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் இவங்கள மீட் பண்ணேன் ஸ்கூலில். மீட் பண்ணீங்க? ஓகே ஓகே, சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லவ் மேரேஜ் ஆச்சு எங்களுக்குள்ள. அப்படிங்களா? சரி, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இவங்கள்ட்ட கேட்குறேன் நான். கண்டிப்பாங்க. சரி, சொல்லுங்க சிஸ்டர், உங்களோட சிறு வயது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன். அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க. நான் என்னுடைய ஸ்கூலிங்கெல்லாம் கொடைக்கானலில் தான் பண்ணேன். கொடைக்கானலில் தான் படித்தேன். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் சிறு வயதாக இருக்கும் போதே நிறைய பிஸ்னஸ் உண்டு. அந்த பிஸ்னஸ் நிமித்தமாக அவங்க வந்து ஒரு நல்ல குடிப்பழக்கம். அதனால் வீட்டில் எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு சமாதானம் இல்லாமல் எப்போயுமே சண்டை சச்சரவுமாகவே இருக்கும். நாங்கள் இருந்தாலும் வந்து சர்ச் போகிறதோ இல்லை பைபிள் வாசிக்கிறதோ அந்த மாதிரி காரியங்களில் அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போ எங்களுடைய பாட்டி வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்களை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அன்பின் ஊழியத்திற்கு கூப்பிட்டு வருவாங்க. அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வருவாங்க. டேனியல் பிரதர், ஐடா சிஸ்டர்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்களாம் சில சமயத்தில் விளையாண்டுருக்கோம் ஒன்றா. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலையிலேருந்து அப்போ இருந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளே பாட்டியோடைய கண்டிப்பும் அப்பாவோட கண்டிப்புலையும் வளர்ந்தோம். 96ல் வந்து நாங்கள் இங்கே கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தோம். வந்த சமயத்தில் எல்லா காரியங்களும் ஆஸ் யூஷுவல் வெண்ட் ஆன் யூஸ் யூஷுவல். நான் 96லேருந்து ஜாபுக்கு போனேன். நான் என்னோடய பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில். 2000ல் நான் இவங்களை வந்து என்னுடைய ஸ்கூலில் ஆஸ் அ கொலீக் நாங்கள் மீட் பண்ணோம். எங்களுக்குள்ளே நாங்கள் சில விஷயங்கள் பேசிக்கும் போது எங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸை பற்றி பேசும்போது ஐ யூஸ் டு டெல், இந்த மாதிரி நாங்கள் வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலியாக இருக்கிறதுட்டு நீங்கள் வாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சில டைம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது நிமித்தமாக நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் லாங் டேர்ம்ஸ் வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள், வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த வாய்ப்புகளை வந்து நாங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் வி ஸ்டார்டட் ஷேரிங் அவர் லவ் வித் ஈச் அதர் அப்படி நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன். அப்போ ஒரு கட்டாயத்தில் வந்து நான் வந்து we were planned to marry within a gap of 3 months. 3 months கேப்பில் மீட் பண்ணி பேசி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ இல்லை மற்றபடியான வேறு கருத்துக்கள் இல்லாத தொட்டு ஸோ we decided to get married. When we started a marriage topic at home, 2 வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ பிக் ஒப்போசிஷன். 2 வீட்லேயுமே வந்து அவங்க வந்து சார்ந்தவங்க, அது வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து ஒரு கிறிஸ்துவ பொண்ணா வேண்டாம், அவங்க எந்த நேரம் பைபிளோ ஜெபம் அப்படின்ட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால ரொம்ப ஒப்போஸ் பண்ணாங்க 2 வீட்லேயுமே. அந்த சூழ்நிலையில் நான் வந்து ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருந்தது. பட் கடவுளுடைய சித்தம் எதுவோ அப்படின்ற அந்த ஒரு இதில் இருந்தோம். பட் நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி நீங்கள் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்து ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம். 2000ல் அவங்க பேப்டிசம் பண்ணாங்க, பேப்டிசம் எடுத்தாங்க. பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணோம். பேப்டிசம் எடுக்க வச்சு தான் நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க இல்லையா? பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சுங்க. மேரேஜ் முடிஞ்சு எங்களுடைய லைஃப்பை வந்து ஜஸ்ட் ஒரு 300 ருபீஸ் சேலரி, அவங்களுடைய சேலரியில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா என்னுடைய ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் வந்து தே குவிட் மீ அவுட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்பா அம்மா அப்படின்னு ஐ குடன்ட் ஃபேஸ் தெம். அதனால் நாங்கள் 2 பேரும் ஒரு 300 ருபீஸ் அவங்களுடைய கையில் இருந்ததை வச்சு எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நாள்லேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏசப்பாக்கு உரிமை, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தப்பிதமாக இருந்தாலும் ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்களை வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஜெபித்து எங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தோம். பயங்கர போராட்டங்கள். அம்மா அப்பாவும் சப்போர்ட் இல்லைல்ல? இல்லைங்க, 2 சைடும் மாரல் சப்போர்ட்டும் கிடையாது, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுமே எதுவுமே கிடையாது. we didn't have any support. நாங்கள் 2 பேருமே தான் எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். பை தினம் நாங்கள் ஜெபம் பண்ணுறது ஒரு 3 months வந்து நாங்கள் பொறுத்தனையோடு ஜெபிச்சிருந்தோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த 3 months டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஒரு பிளான் பண்ணி போவோம், ஸ்கூல் கராத்தே கிளாஸ் கேட்க போவாங்க. சரி 1 week 15 days டைம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இது வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்படி கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீல் ஹாவ் அ பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ அந்த நாள்லேருந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை அனுதினமும் வழி நடத்தினார். அது நிமித்தமாக 2001 வந்து பாப்பா பிறந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா என் பேரண்ட்ஸும் அவங்களுடைய பேரண்ட்ஸும் எங்கள் கூட வந்து சேர்ந்த அந்த சமயத்தில் வி ஹேட் அ கிரேட் பிளெஸிங். ஆண்டவர் எங்களை ரொம்ப அதிகமாக நாங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு ரெண்டு பேரண்ட்ஸும் வந்தாங்க. வி வர் பீன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, கடவுளுக்கு நன்றி செலுத்தினோம். அதே போல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை வைப்போம். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை இப்படி ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, நாங்கள் ஒன்று உண்மையும் உத்தமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி யூஸ் டு ப்ரே. சரி, உன்னை பற்றி சொல்லு, என்ன படிக்கிற நீ? நான் 8th standard படிக்கிறேன். டேடி பக்கத்தில் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கியே. கராத்தே பற்றி தெரியுமா உனக்கு? ஓ தெரியும் ஆண்டி. என்ன தெரியும்னு சொல்லு. கற்றுக்கிட்டியா? டேடிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பியா? எனக்கும் கற்றுக் கொடுங்கலாம் சொல்லுவியா? பிளாக் பெல்ட் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். நீயுமா வாங்கியிருக்கியா? இல்லை பிளாக் பெல்ட், பிளெயின் பிளாக் பெல்ட் டேடி வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டாரா? நிஜமாலுமே வாங்கி. எப்படி வரைக்கும் அட்டென்ட் பண்ணல? 3 yearsன்றது வந்து ஏன்னா நான் செய்கிறத பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு அது அப்புறம் வந்து நானாக வந்து பெல்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய டாக்டர் போது கண்டிப்பாக வந்து நான் மாஸ்டராக இருந்து கொத்து கொடுத்தோம்னா அது வந்து வேறு மாதிரி. ஏன்னா அவங்க பொண்ணு ஃப்ரீயாக வந்து பெல்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வருங்க. அதனால மற்றவர்கள் தான் அவளோட டேலண்ட்டை பார்த்து கொடுக்கணும் இல்லையா? அதனால வந்து என்னுடைய மாஸ்டர்கிட்டயே இவ வந்து ட்ரைனிங் கொடுத்து, அதனால தான் தைரியமாக சொல்லுது பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி, இது 8th standard படிக்குது பாப்பா, 8th standard படிக்கிற இல்லையா? அப்போ அந்த மாதிரி வயசில் வாங்க முடியுமா? அந்த வயசுலையும் கிடைக்கும் பிளாக் பெல்ட் பண்ணி போக முடியுமா? அதாவது கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஒரு 1 yearல வந்து பிளாக் பெல்ட் வாங்குவாங்க. அப்படிங்களா? ஓ சரி சரி. கண்டினியூவாக பண்ணணும், இல்லைன்னா ஒரு 6 years ஆகும். 4th standardலயே வாங்கிட்டேன். அப்படி ஓ 4thலயே வா? அப்போ உங்ககிட்ட நான் ஜாக்கிரதையா தான் பேசணும் இல்லையா? தெரியாம தப்பி தவறி கொஸ்டின் கேட்டால் கோவப்பட்டாத. ஃபுல் ட்ரைனிங் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தா. அப்படி அப்புறம் பிளாக் பெல்ட் ரேஞ்சு அந்த ப்ரௌன் பெல்ட் எல்லாம் போகும்போது வந்து டைரெக்டாக மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் வந்து ஒசூரில் வந்து பிளாக் பெல்ட்டு அங்கேருந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு 3 days அங்கே ப்ராக்டிஸ் கொடுத்து அப்புறம் வந்து பிளாக் பெல்ட் அட்டன் பண்ண வச்சோம். அப்படிங்களா? அப்புறம் அட்டன் பண்ணி பிளாக் பெல்ட் வாங்கிட்டாரு. அடுத்த பெல்ட்டுக்கு வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அது அந்த 10th பக்கமும் வரதுனால கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரி, நீ 2 years வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் 1 year வெயிட் பண்ணு, 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணு. வேற என்னென்ன பெல்ட் இருக்கோ எல்லாத்தையும் வாங்க, சரியா? சரி தம்பி, நீங்கள் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ரொம்ப சாக்லேட் சாப்பிடுவீங்களோ? ஆமாம். பிடிக்குமா சாக்லேட்ஸு? சரி நீ சொல்லு, கராத்தே தெரியுமா உனக்கு? தெரியுமா? சரி நீ என்ன பெல்ட் வாங்கியிருக்க? ப்ளூ பெல்ட். ப்ளூ பெல்ட் வாங்கியிருக்கியா? யார் உன்னை ஏமாற்றி இப்படி கொடுத்தா? எங்கள் அப்பா. தெரியும். அப்படியா? சரி, நீயும் அக்கா மாதிரியே நல்லா கராத்தே பண்ணி பிளாக் பெல்ட் முடி வாங்குறிய. அக்கா 4th standardல வாங்கினா, நீ 3rd standardலயே வாங்கிடு அக்காவுக்கு முந்தியே. ஓகே. ஓகேயா? அவரோட பல்ல அவரே உடைச்சிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். கராத்தே பண்ணி அவரே உடைச்சிட்டாரு. அப்படியா? சரி, அப்போ ஒரு பெரிய சாதனை தான். சாக்லேட்ல சாப்பிட்டு நான் போயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்ப சாதனை பண்ணி தான் உடைச்சிருக்கேன் நீ, இல்லையா? சரி, உங்கள் திருமணம் முடிஞ்சு நீங்கள் வந்து யாரோட சப்போர்ட் இல்லாமல் வெளியே வந்தீங்க. 300 ரூபாய் சம்பளத்தில் தான் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்க இல்லையா? இப்போ வந்து கர்த்தர் உங்களை நல்லா செழிப்பாக வச்சுருக்காரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி லைஃப்பை நடத்துனீங்க? அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? அந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கிரேப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் தூங்கியிருக்க நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. அழுவோம், வேறு வழியிலேயே. 2 வீட்லேயும் வந்து ரொம்ப செல்வாக்காக நல்லா வசதிகளாக இருக்காங்க. ஆனால் இந்த நிலைமையிலையும் நாங்கள் வந்து ஒரு வேளை உணவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்.
ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவோம். அனுதினமும் நாங்கள் வந்து ரொம்ப அழுவோம். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு வந்து கிடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாடகை கொடுக்கணும், எங்களுடைய பஸ் ஃபேர் நாங்கள் பார்த்துக்கணும், எங்களுடைய சாப்பாட்டு, அது போக எங்களுடைய மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். என்னுடைய கன்சீவ் ஆன அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஆல்டர்னேட் டேஸ் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க கூட வசதி இல்லாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்லா சாப்பிடணும் இல்லையா? ஆமாங்க. உணவு சமைத்து கொடுக்கவோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஆட்களும் கிடையாத சூழ்நிலையில் இருந்திருக்கும். அந்த சமயங்களில் வந்து நான் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே, இயேசுப்பா நீங்கள் தான் எனக்கு பலன் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் ஓடி இருக்கேன். தினம் ஜெபம் பண்ணிட்டு ஓடும் இந்த நாள் எப்படியாவது. ஏன்னா ஒரு நாள் லீவ் போட்டால் எங்களுக்கு வந்து அமௌண்ட். இப்போ நீங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஜாயின் பண்ணிட்டேங்க. டீச்சராக தான் ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரொம்ப வருமானம் ரொம்ப கம்மி, ரொம்ப சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரெஷர் அப்படின்னும் போது வந்து இன்னுமே வந்து சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில் தான் ஜாயின் பண்ணேன். அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடச்சிதுன்னா நான் ஒரு சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்திருந்தேன். அந்த என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் வேலை கிடச்சிச்சு. அந்த வருமானத்தை வச்சு அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட வே ஆஃப் லிவிங்கை வந்து நாங்கள் மெயின்டைன்ட் இட். அப்படியே உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் உயர ஆரம்பிச்சது. அப்புறம் பாப்பாவோட டெலிவரிக்கு அப்புறமா நான் 6 months பேபிலேருந்து பாப்பாவை ஸ்கூல் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷனு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், அவங்க எனக்கு எந்த ஒரு அப்போசிஷனும் கொடுக்காம பாப்பா வந்து நான் 3 months பேபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு டேக் டு ஹர் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். பிளாக் போர்டு கீழே போட்டுட்டு நான் வந்து ஐ யூஸ் டு டேக் கிளாஸ். அந்த டஸ்ட் அலர்ஜி ஆகும், பட் எந்த ஒரு இதுவுமே வந்து ஐ யூஸ் டு ப்ரே, ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே நான் வேறு வழியின்றி அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து ஒவ்வொரு நாளுமே எங்களோட ஜெபத்தினால தேவன் எங்களுக்கு வந்து பெரிய ஆசீர்வாதங்கள், சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் ஆரம்பித்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்புறம் பாப்பாவுக்கு 1 வயசு ஆகும்போது அந்த ஓட்டு வீட்டில் நாங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து பள்ளி விழுகும், எலியெல்லாம் போயிட்டே இருக்கும். தொட்டிலில் தூங்க முடியாது. தொட்டிலேருந்து டவர் மேலேருந்து ஏதாவது விழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு சின்னதாக ஒரு பெரிய வீட்டுக்கு மாற தேவன் கிருபை செய்தார். ஒரு 700 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வசதியை உருவாக்கி தந்தார். ஸ்கூல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு 12 ஸ்கூல் இவங்களுக்கும் ப்ரொஃபஷ்னலாக கராத்தே கிளாஸஸ் கிடைக்க ஆரம்பித்தது. அந்த நாளில் கொஞ்சம் ஆசீர்வாதம், கடவுளை எங்களை ஆசீர்வதிச்சார். நாங்கள் இருக்கிற வீட்டை வந்து ஒரு 700 rupeesனால் அதில் மாத வாடகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கரெக்டான டேட்டுக்கு நாங்கள் கொடுக்கலனாலும் எந்த ஒரு கண்டிப்பு இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து ரொம்ப கேரிங்காக இருந்து வாங்கி எங்களை அனுசரித்து ஒரு 9 years நாங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்க. நீங்கள் எப்படி வந்து ஆண்டவருக்குள்ளே எவ்வளோ ஐக்கியமாக இருந்தீங்க? அதுக்கப்புறம் நம்ம இயேசுவின் அன்பின் ஊழியத்தோட எப்படி இருந்தீங்க? அப்புறம் பிரதர் டாக்டர் ஜெவா சாமுவேல் அவர் உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன, எல்லாம் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நாங்கள் சர்ச் பார்த்திங்கன்னா கோயில்மேடு சபையை சேர்ந்தவங்க. நாங்கள் ஷேலம் அசம்பிளிஸ் கோயில்மேடு சர்ச்சுக்கு வந்துட்ருக்கோம். என்னோடய மேரேஜ் ஆன அந்த நாள்லேருந்து வி ஆர் கமிங் தேர். அந்த வருடத்துலேருந்து நாங்கள் அங்கே வந்துட்ருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் வந்து கஷ்டப்படுகின்ற வேளையில் நாங்கள் பிரதரை பார்க்க ஒரு 4 அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே வந்து பிரதரை பார்த்தோம். பிரதரை பார்த்து ஜெபம் பண்ணுற பிரதரை பார்க்குறதுக்கு நாங்கள் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு சண்டே சர்வீஸில் நடந்துட்டு இருக்கும்போது சண்டே சர்வீஸில் வந்து பிரதர் மெசேஜ் கொடுத்துட்ருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் பக்கமாக உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சர்ச் முடிஞ்சு சர்வீஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது நான் அங்கிள் பாப்பாவுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு பாப்பாவை தூக்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குது உங்கள் ஹஸ்பண்டாம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க அங்கிள் அப்படின்னு. நீங்கள் அவரை கூட்டிகிட்டு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. நான் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அங்கிள், என்ன திடீர்னு என்ன கேட்டாங்க, இப்படி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து எனக்கு ஒரு பெரிய க்யூரியாசிட்டி, பட் த சேம் டைம் ஒரு ஃபியர் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அங்கிளே வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். அந்த சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே நான் எங்கள் பாஸ்டரை பார்த்து பிரதரை பார்க்குறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கி
ஒரு டியூஸ்டே வந்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு டைம் நான் டியூஸ்டே வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கிள் சர்வீஸ் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மேலே போனாங்க. இப்போ எங்களை கூப்பிட்டாங்க, மேலே ப்ரேயருக்கு வந்திருக்கவங்கள எங்களுடைய ஆர்டர் வரும்போது என்னை கூப்பிட்டாங்க. இப்போ நான் போனோன்னா வாங்கம்மா என்ன அப்படின்னாங்க. அங்கிள் நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இவங்க தான் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க அங்கிள் அப்படின்னு. சரி தெரியல, ஆண்டவர் எதுக்கு வர சொல்லியிருக்காருன்னு தெரியல, நான் வந்து முட்டி போடுங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஜெபம் பண்ண அந்த வேலையில் வந்து குறிப்பிட்ட சில காரியங்களை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த காரியங்கள் வந்து எங்களோட மனசில் இருக்குது, இது வந்து தடையாக இருக்குது, இந்த தடைகளை உடைத்து தேவன் வந்து இது உங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பை தருவார் அப்படின்னு சொல்லி பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி எங்களை ஆல் நைட் ப்ரேயருக்கு வர சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சரிங்க அங்கிள் கண்டிப்பாக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 to 7 years ஆல் நைட் ப்ரேயருக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த வேலையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கட்டுகள் உடைக்கப்பட்டது. நாங்கள் அந்த நாள் முதல் கொண்டு பயங்கர செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டார். அது பிரதருடைய ஜெபத்தினாலோ பிரதர் மூலியமாக தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள் மூலியமாக பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் தேவன் எங்களுக்கு வந்து 2 வீலர் கூட வாங்குறதுக்கு ஒரு ஷூரிட்டி போடுறதுக்கு கூட ஆள் இல்லாத அளவுக்குலாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் ப்ரேயர் பண்ணோம், அங்கிள் நாங்கள் வண்டி வாங்கணும் அப்படின்னு. ஒரு வண்டிக்கு 2 வண்டி, 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு தனித்தனியாக வாங்குவீங்க அப்படின்னாங்க. அப்புறம் தேவன் நாங்கள் குடியிருந்த வீட்டையே வாங்க எங்களுக்கு கிருபை செய்தார். நாங்கள் அந்த குடியிருந்த வீட்டில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 rupees நாங்கள் வாடகை கொடுக்க முடியாத இருந்தோம். பட் ஒரு காலகட்டத்தில் அதை வந்து ஒரு 11 lakhs கொடுத்து வாங்க தேவன் எங்களுக்கு பெரிய கிருபை செய்தார். அது பெரிய ஆசீர்வாதம். நாங்கள் நினையாத நாளில் தேவன் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதே போல் ஒரு 4 வீலர் வாங்கும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். இப்போ சமீபமாக ஒரு 4 years முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ளே ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ப்ளே ஸ்கூலையும் நடத்த தேவன் வந்து கிருபை செய்தார். நீங்கள் ஒரு ப்ளே ஸ்கூல், ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, 2 வீலர்ஸ் 4 வீலர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க. பெரிய ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? ஒரு நம்முடைய தம்பியோட பயங்கர ஃபேன் டேனியல் தம்பியோட பிரதர் டேனியல் பாட்டு போட்டால் அவருக்கு சாப்பாடே தேவையில்லை. அந்த அளவுக்கு 24 hours பாத்தீங்கன்னா ஒரு சிடி பாக்கியில எல்லாமே ஸ்கிராச்சஸ் தான். இப்பயுமே வந்து அவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஸ்கிராட்ச் பண்ற அளவுக்கு நீ ஃபேன். ஓகே. ஒரு ட்ரம்ஸ் அவர் ட்ரம்ஸ்ன்ற வேர்ட் வந்து வாயில நுழையாது. ட்ரம்ஸ். ட்ரம்ஸ் சொல்லி பார்க்கலாம். ட்ரம்ஸ் சொல்லு ட்ரம்ஸ். அவர் என்ன சொல்லுவ? ட்ரம்ஸா? டேனி தம்பி ஒரு ஆல் நைட் ப்ரேயர்ல சொன்னார், இந்த ட்ரம்ஸ் அடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தை கமுத்தி போட்டு ட்ரம்ஸ் அடிங்க அப்படின்னு சொன்னார். அது வந்து ஹிஸ் ப்ராக்டிஸ் அட் ஹோம். இன்னும் இட்லி பாத்திரம் எங்கள் வீட்டில் வி டோன்ட் யூஸ் டு மேக் இட்லி பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் இஸ் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தம்பியா? சொல்லுங்க சிஸ்டர். இந்த நாளிலும் கூட இந்த ஊழியத்தை நிமித்தமாக நடத்துகிற இந்த பவர் ஆஃப் காட் டிவி சேனலுக்காக எங்களை ஒரு கெஸ்ட்டை அழைச்சி எங்களுடைய சாட்சியை கூட டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதற்காக நாங்கள் இந்த சேனலுக்கு வந்து சேனல் மற்றும் இந்த சேனலில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் இதில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க எல்லாருக்காகவும் வந்து நாங்கள் எங்களுடைய நன்றியை செலுத்துகிறோம். இந்த பவர் ஆஃப் காட் டிவியை ஒரு சிறு பங்காளர்களாக எங்களையும் இதில் வந்து இணைந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அது நிமித்தமாக நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்ஸ் ஃபார். தேங்க்யூ. சகரியா 4:6 படி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் அப்படிங்கிற ஒரு வசனத்தின்படி இவங்க வந்து கராத்தே மாஸ்டராக இருந்தாலும் அவருடைய பலத்தினால நிறையா சாதிச்சாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் வந்து அவங்களோட இருந்து அவங்கள பலப்படுத்தி அவங்க எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, அதே போல் ஆசீர்வாதம் உங்கள் வீட்லேயும் கர்த்தர் செய்வார். நீங்களும் ஒரு சாட்சியாக மாறுவீங்க. தொடர்ந்து பவர் ஆஃப் காட் டிவியை பாருங்கள், சாட்சியாக மாறுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு சாட்சியோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனிதா ஐசக். பிரைஸ் தி லார்ட்.